பீஸ்ஃபுல் மூன் ஸ்டோரிஸ். வாங்க குழந்தைங்களா, இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இன்னைக்கான கதையோட பேர் மாய கிணறு. ஒரு ஊரில் ரொம்பவே அழகான ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அம்மா, அப்பா, பையனு 3 பேர் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் அந்த அம்மா அவங்க அப்பா கிட்ட, என்னங்க வேலைக்கு கிளம்பலையா, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு அந்த அப்பாவோ, இதோ கிளம்பணும், பையன் தூங்கிட்டு இருக்கான், இன்னைக்கு லீவு நாள் வேற, அவனை எப்படி எழுப்புறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த அம்மாவோ, இல்லைங்க எழுப்பி விடுங்க, அவனும் வேலையெல்லாம் கற்றுக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையனும் எந்திரிச்சிட்றான். அப்புறம் அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி 2 பேரும் கிளம்பி வேலைக்கு போங்க, இன்னைக்கு விவசாய வேலையெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அப்பா, ஆமாம் நானும் கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தா எனக்கு பிறகு அவன் கற்றுக்குவான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கு அந்த பையனும், எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குப்பா, நானும் வர்றேன், தூங்கினா என்னப்பா, அதனால் என்னை எழுப்பிட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த அப்பாவோ, இல்லைப்பா இன்னைக்கு லீவு நாள், நீ தூங்கிட்டு இருக்கியேன்னு பார்த்தேன், சரி வா டீயை குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டீ கொடுத்த டீயை 2 பேரும் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க விவசாய வேலைக்கு. ஏன்னா அவங்க ஊரில் மெயின் தொழிலே விவசாயம்தான். ரொம்ப ஆசையாக ஆர்வமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பாவும் பையனும் தன்னோட விவசாய நிலத்துக்கு போய் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அந்த பையன் சொல்கிறான் அவங்க அப்பா கிட்ட, என்னப்பா நிலமெல்லாம் நல்லா உழுது தயாராக வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்ருக்கான். என்னப்பா இதில் நம்ம விளைவிக்க போகிறோம் அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்கான். அதுக்கு அவங்க அப்பாவோ, அதுவா தக்காளி, அப்புறம் முட்டைக்கோசு, இன்னும் நிறைய காய்கறி நிறைய நான் தயார் பண்ணியிருக்கேன்ப்பா, நிறைய விளைவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்புறம் இங்கே உள்ள களையெல்லாம் எடுக்கணும், இந்த களையை எப்படி எடுக்கிறது நான் இன்றைக்கி உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்வெட்டியை காட்டி அதை எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அப்படியாப்பா, நீங்கள் சொல்கிறபடியே செஞ்சிட்றேன் நான், எனக்கு இது கொஞ்சம் முன்னாடியே தெரியும், இருந்தாலும் நீங்கள் சொல்லி கொடுக்குறது மாதிரியே நான் செஞ்சிடுறேன்ப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பா சின்ன செடியெல்லாம் கையால் எடுத்து போட்டுட்டு, அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத இந்த மண்வெட்டியை வச்சு வெட்டினா வந்துடும் சொல்லிட்டு அங்கே இருக்கிற வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் அவங்க அப்பா தான் பையன்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளோ நல்லா இருக்குது இந்த வேலை பார்க்குறதுல, மனசே திருப்தியாக இருக்குன்னு வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா சமையல்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க. அடடே, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டீங்க போல இருக்குது, சரி வாங்க உங்களுக்காக தான் காத்துட்ருந்தேன், சாப்பாடெல்லாம் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவோ, அப்படியா ரொம்ப பசியாக இருக்குது, இன்னைக்கு வயலில் நல்லா வேலை செஞ்சு 2 பேரும் களைச்சி போயிட்டோம், என்ன சாப்பாடு செஞ்சுருக்க அப்படின்னு ஆர்வமாக கேட்டுட்ருக்கிறார். அப்புறம் பையனும், எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா, ரொம்ப டயர்டாயிடுச்சு, நல்லா இன்னைக்கு வேலை பார்த்தோம், ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது, வயல் வேலை செய்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு அவனும் ஆர்வமாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அப்பா, சீக்கிரம் கொடுமா, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும், அப்புறம் மறு தடவை நிறைய வேலை இருக்குது இல்லையா, இதெல்லாம் 3 மாதத்துலேயே எல்லாமே பயிராகி காயெல்லாம் விளைச்சலுக்கு வந்துடும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பையனும், சாப்பாடெல்லாம் கொடுங்கம்மா, சாப்பிட்டுட்டு தூங்கணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க அம்மா, எல்லாம் தயாராக இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. அப்புறம் அதிலிருந்து ஒரு 3 மாதம் ஆயிடுது. 3 மாதம் கழித்து வந்து பார்த்தா அவங்க தோட்டத்தில் அழகாக நல்ல காய்கறி விளைஞ்சி ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. அவங்க மனைவி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னங்க எவ்வளோ அழகாக எல்லாம் விளைஞ்சிருக்கு, இதை பார்த்தாலே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பையனும், அம்மா அப்பாவை பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சு எவ்வளோ அழகாக காய்கறியை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பாவோ, நான் என்னப்பா பண்ணேன், இந்த ஊரில் நல்லா மழை பெஞ்சிச்சு, மழை பெஞ்சனால நல்லா விவசாயம் செழிச்சுது, மழை இருந்ததுன்னா என்றைக்குமே விவசாயம் செழிக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்கிறாரு. அதுக்கு இந்த மழைக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும், சரி வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லா மழை பெஞ்சனால இந்த வருஷம் நல்லா விளைச்சலாக இருந்தது, இதே மாதிரி வருஷம் நல்லா மழை பெய்யணும், மழை பெஞ்சாதான் விளைச்சல் அதிகமாகும், மக்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அவங்க பையனும், ஆமாம்மா மழை பெஞ்சாதான் விவசாயம் செழிக்கும், நான் கூட நிறையா படிச்சிருக்கேன், மழை வருஷம் தொடர்ச்சியாக பெய்யணுமா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும், ஆமாம்மா மழை ரொம்ப அதிகமாக பெஞ்சாதான் விவசாயம் செழிக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் வழக்கம் போல் அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்துட்டுருக்குறாங்க. இப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க,
ஆமாங்க, விவசாயம் நல்லா செழித்து வந்தால் தான் மக்களுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, மழையெல்லாம் இல்லாமல் அந்த ஊரில் சுத்தமாக அப்படியே நிலமெல்லாம் வறண்டு போய் விவசாயமே சுத்தமாக இல்லாமல் போயிடுது. இதை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு கண்ணில் கண்ணீரே வந்துடுது. அவ்வளோ அழுகுறாங்க, தாங்க முடியல அவங்களுக்கு. இவ்வளோ செழிப்பான இடத்த பார்த்துட்டு அப்படியே வறண்டு போய் அந்த இடம் பார்க்குறது யாரால தான் தாங்க முடியும்? அதை பார்த்துட்டு அவங்களுக்கு அழுக தாங்க முடியல. அப்புறம் அவங்க பையன் சொல்கிறாங்க, அம்மா அழுகாதீங்கம்மா, சீக்கிரம் இல்லை நிலமையெல்லாம் மாறிடும், இந்த மழையெல்லாம் வந்துடும்மா, எனக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் அழுகிறத பார்த்தா, தயவு செய்து அழுகாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா கவலைப்படாத, சீக்கிரம் மழை வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, யாரும் அழுவாதீங்க, எல்லா நிலமையும் சரியாயிடும் அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தூரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல தண்ணி மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியுது. என்னவா இருக்கும், என்னது ஏதோ தண்ணி மாதிரி தெரியுது, என்னடா அது இந்த வறட்சியான இடத்துல தண்ணி மாதிரி, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கிட்டக்க போய் பார்ப்போம், அப்போதான் அது என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஆர்வமாக கிட்டக்க போய் அந்த இடத்த போய் பார்த்தா அந்த வறண்ட இடத்துல ரொம்பவே ஒரு அழகான கிணறு. அந்த கிணறு பார்த்தா நிற்காம தண்ணி ஊற்றிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் 2 பேரும் மாற்றி மாற்றி, என்னது இது, இந்த ஊரில் இப்படி ஒரு கிணறு இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை, இது ஏதோ ஒரு மாயக்கிணறு போல் இருக்குது, இந்த மாதிரி வறட்சியான நிலத்தில் இப்படி ஒரு கிணறு இருக்கிறது எவ்வளோ தெரியுமா விவசாயத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாரு. இனிமேல் நம்ம விவசாயம் பழையபடி நல்லா செழிக்கும், மக்களும் நல்லா சந்தோஷப்படுவாங்க, இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது, கடவுள் நமக்கு நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு, நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன், எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லையா இது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்தா பழையபடி அவங்க நிலமெல்லாம் நல்லா அழகாக மாறிடுது. அப்புறம் மறுதடவை அவங்க எப்போதும் போல் திரும்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க பையன் ரொம்ப சந்தோஷமாக செய்ய ஆரம்பிச்சிடுறான். அப்பா எவ்வளோ பெரிய நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு 3 பேரும் மறுதடவை ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அதே பழையபடி அவங்களுக்கு நல்ல அழகான விளைச்சல் கிடச்சிருது. இதை பார்த்தோன்னே மனைவி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பையனும் சொல்கிறான், அப்பா நமக்கு கடவுள் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கிறாருப்பா, இதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க அப்பாவும், இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாய கிணறு தான், அந்த கிணறு இருந்தனால தான் நமக்கு இப்படி ஒரு விளைச்சல் கிடச்சிருக்குது, இது போல் எல்லாருக்கும் கிடைக்கணும், நம்ம ஊரில் ஏதோ அதிர்ஷ்டம் நடந்திருக்கு, எல்லாரும் செஞ்ச புண்ணியந்தான், கடவுளுக்கு இது பெரிய நன்றி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.